கள்ளச்சாராயம் காய்ச்சினால் 10 ஆண்டுகால சிறை என முதல்வர் ஸ்டாலின் கூறியது குறித்து பொள்ளாச்சி ஜெயராமன் கருத்து தெரிவித்துள்ளார். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கூடாது, முதலையே செஞ்சிருக்கணும். இது இன்னும் சொல்ல போனால் ஏழை எளிய மக்களுடைய காதில் ஸ்டாலினுடைய அரசு பூ சுத்துகிற வேலையைத்தான் பார்க்கிறது. ஏழை மக்களுடைய காதுகளில் பூ சுத்துகிற வேலையை பார்க்கிறது. இப்போ போய் 10 ஆண்டு கால சிறை தண்டனைனா அப்போ முதல்ல சட்டங்கள் இல்லாமல் இருந்ததா? கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு தகுந்த மாதிரி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்ததா? இதையெல்லாம் எங்கிருந்து அடக்க வேண்டுமோ அங்கிருந்து அடக்க வேண்டும். காவல்துறை தரப்புல கள்ளச்சாராயம் குடிக்கல, அவங்க ஏதோ பூச்சிக்கொல்லு மருந்து கலந்து குடிச்சிருந்தா. ஆமா, இன்னும் வினோதமான கற்பனைகள்லாம் வரும். அதாவது சினிமாக்களில் வராத கதை வசனங்கள்லாம் இன்னும் ஜோடிச்சு சொல்லுவாங்க. அதையெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு மக்கள் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்குவாங்க. மக்களுக்கு சரியான நேரம் வரும்போது இவங்களுக்கு வாப்படிப்பாங்க. நீங்க களத்துல இருந்திருக்கிறீங்க, பொள்ளாச்சி, ஆனமலை இந்த பகுதிகளில் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. அதுபோக அரசு மதுபானத்தினுடைய விலையை பன்மடங்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் உயர்த்திச்சு. அரசு மதுபான விலை பன்மடங்கு உயர்ந்து விட்டது. டாஸ்மாக் கடையில் விற்கிற மதுபான விலை ஏழை எளிய பயன்படுத்துகிற மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு சக்திக்கு மேல் விலையை உயர்த்தி விட்ட காரணத்தினால இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை வாங்கி எளிய மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எல்லாம் கடுமையாக கண்டிக்க வேண்டும். மதுபான விற்பனை அனைத்துமே ஆளுங்கட்சிக்கு சேர்ந்ததாக இருக்கு. மதுபான விற்பனையாளர்கள் அனைவரும், உற்பத்தியாளர்கள் அனைவரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார். அவருக்கு கிக்கு இல்லைங்கன்னு எப்படி தெரியும்? அனுபவத்தில் உணர்ந்து சொல்றாரா, இல்ல அவராக வேற இடத்துல கேட்டு சொல்றாரா? முதல்ல அரசு மதுபானங்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் எத்தனை மடங்கு விலை உயர்த்தப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. காரணம், திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மதுபான கடைகளையும் மூடுவதாக சொல்லி நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கருப்பு பேண்ட் கருப்பு சர்ட் போட்டு குடும்பத்தோடு அவர் வீட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணார். மூடு டாஸ்மாக்கை மூடுன்னு சொல்லி. இப்போ டாஸ்மாக்கெல்லாம் சிறப்பாக திறந்து அவங்களுடைய உறவினர்கள் தயாரிக்கிற மதுபானங்களுக்கெல்லாம் விலையை உயர்த்தி எளிய மக்கள் கள்ளச்சாராயத்தை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.